ஆந்திராவிலிருந்து தக்காளி கூடைகளுக்குள் மறைத்து கடத்தி வரப்பட்ட 97 கிலோ உயர் ரக கஞ்சாவை நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் தங்கமணி. வணக்கம், விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தக்காளி கூடைக்குள் மறைத்து கடத்தி வரப்பட்ட 97 கிலோ உயர் ரக கஞ்சா என்பது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் போலீசாரால் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டு ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ஆந்திராவில் இருந்து தக்காளி கூடைக்குள் மறைத்து கடத்தி வரப்பட்ட அந்த 97 கஞ்சா என்பது மிகவும் உயர் ரக கஞ்சா என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள தெற்குப்பாளையம் வழியாக ஆந்திராவில் இருந்து ஒரு பிக்கப் வேனில் தக்காளி கூடைக்குள் மறைத்து கஞ்சா கடத்தி வருவதாக பள்ளிப்பாளையம் போலீசாருக்கு ரகசிய தகவல் என்பது கிடைத்தது. அதன் அடிப்படையில் பள்ளிப்பாளையம் காவல் உதவி ஆய்வாளர் ரஞ்சித்குமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வாகன தணிக்கையில் ஈடுபட்ட பொழுது அவ்வழியே ஒரு பிக்கப் வேன் வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் அந்த பிக்கப் வேன் அதிவேகமாக வந்த பொழுது சந்தேகம் அடைந்த போலீசார் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த பொழுது மேலே முழுவதும் காலியான தக்காளி கூடைகளும் அதற்கு அடியில் பிஸ்கட் பாக்கெட் போன்ற 97 கிலோ உயிரக கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அந்த கஞ்சாவை பறிமுதல் செய்து ஓட்டுநரான முரளி என்பவரை தற்போது போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து ஈரோடு மாவட்டம், நாமக்கல், கரூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கல்லூரி மாணவர்களிடம் விற்பனை செய்ய கஞ்சா எடுத்து வந்தது தற்போது தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்து தற்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.